ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம கப் அண்ட் ஹேண்டில் அந்த பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கப் அண்ட் ஹேண்டில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். ஒரு இடத்துல கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து நீங்கள் எப்படி சார்ட்டில் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட் எடுத்துக்கோங்க. இந்த சார்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு கப் அண்ட் ஹேண்டில் தெரியுதா அப்படின்றத பாருங்கள். கப் அண்ட் ஹேண்டில் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியான பேட்டர்ன் கிடையாது, கொஞ்சம் அட்வான்ஸ்டு பேட்டர்ன். எப்போவுமே நீங்கள் சார்ட்டில் பேட்டர்ன்ஸ் வந்து ட்ரை பண்ண தான் வந்து உங்களுக்கு அதில் வந்துட்டு நல்லா எக்ஸ்பெக்ட் ஆக முடியும். எந்த ஒரு பேட்டர்னுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ட்ரேடிங் வியூ மாதிரி சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு நீங்கள் எந்த சார்ட் வந்து ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த சார்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பேட்டர்ன் எந்த பேட்டர்னாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும். ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்க் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு டபுள் டாப் மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு, அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டாப் மாதிரி தெரியலாம். நீங்கள் இந்த ஆர்க் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதை கீழே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியராக வந்து உங்களுக்கு ஒரு கப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியும். அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து அந்த பாயிண்டில் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இப்போ வந்து உங்களுக்கு கப்பு ஃபார்ம் ஆகிடுச்சு. கப்புக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆகணும். இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு கிளியராக ஹேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் மீதி இருக்கிற செக்ஷன் வந்து உங்களுக்கு ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து உங்களுக்கு பெரிய ஆர்க் தான் வந்து உங்களுக்கு கப்பு, சின்ன ஆர்க் வந்து உங்களுக்கு ஹேண்டில். ஸோ கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா இந்த கப்போட லோலேருந்து உங்களுக்கு அந்த ஸ்விங்கோட ஹை வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டிலோட லோ வந்து உங்களுக்கு 0.7க்கு கீழே வரக்கூடாது. 0.7 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு க்ரூஷியல் லெவல். 0.7க்கு கீழே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம கப் அண்ட் ஹேண்டில் எடுத்துக்க முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் கப் அண்ட் ஹேண்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எய்தர் 0.6, 0.5, 0.3 இந்த லெவலுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஹேண்டில் ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆகிடணும். ஸோ இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி எப்போவுமே வந்து பிரேக் அவுட் என்ட்ரி தான் எடுக்கணும். பிரேக் அவுட் என்ட்ரி அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நம்ம கிளியராக சொல்லியிருப்போம் எப்படி வந்து நம்ம ஃபேக் அவுட் இல்லாமல் பிரேக் அவுட் வந்து கிளியராக கண்டுபிடிச்சி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேண்டிலோட ஹையவே வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்போவுமே இந்த கேண்டில் தான் வந்து நமக்கு என்ட்ரி எடுக்கிற கேண்டில். ஸோ இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு ஹேண்டிலோட லோ பாயிண்டில் தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஹேண்டிலோட லோ பாயிண்ட் வந்து நமக்கு எப்பவுமே ஸ்டாப் லாஸாக இருக்குது. நம்மளோட என்ட்ரி எங்கே எடுத்துருக்கோம்ன்றது நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட லாங் பொசிஷன் டூலை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் கிளியராக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா டார்கெட் வந்து எப்போவுமே நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து உங்களுக்கு 1:1 ரேஷியோ தான். ஸோ 1:1 ரேஷியோக்கு நீங்கள் டார்கெட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டார்கெட் இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு. எப்போவுமே நமக்கு 1:1 ரேஷியோவில் டார்கெட் ரீச் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிடணும், பார்ஷியலாக நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த என்ட்ரி பாயிண்ட்டை தூக்கி நீங்கள் மேலே வச்சுருங்க. ஸோ இப்போ என்ன ஆகிடும், பார்ஷியல் ப்ராஃபிட் நம்ம புக் பண்ண உடனே நம்மளோட ரிமைனிங் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், சேஃப் ஆகிடும். அதாவது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு இப்போ ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம செகண்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு 1:2 ரேஷியோவில் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 1:2 ரேஷியோவில் செகண்ட் டார்கெட் வரப்போகுது. ஸோ சப்போஸ் நம்மளோட செகண்ட் டார்கெட் வந்து அச்சீவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு டபுள் ப்ராஃபிட்டு. அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லாஸ் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும்தான் மீட் ஆகிருக்கு. செகண்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகலை, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. பட் ஆனால் அது நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்ஷியல் ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். ஸோ எப்போவுமே 1:1 ரேஷியோ வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். 1:1 ரேஷியோ வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பாதி குவான்டிட்டியை வந்து புக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சக்ஸஸ் ரேஷியோவும் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இப்போ கிளியராக வந்து உங்களுக்கு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆனால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு புல்லிஷாக இருக்குது அப்படின்றத அர்த்தம். மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்றத அர்த்தம். அதே சமயத்தில் இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆனால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கீழே இறங்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்றத அர்த்தம். இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். நம்ம கப் அண்ட் ஹேண்டிலுக்கு பார்த்த எல்லா ரூல்ஸுமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்,
இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டிலுக்கும் வந்து செட் ஆகும். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து உங்களுக்கு இன்வெர்டட் கப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி கப்பு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 2 பீக்கையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு நெக்லைன் மாதிரி கிடச்சிரும். ஸோ அந்த நெக்லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணவே கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு கப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹேண்டில். ஸோ இந்த ஹேண்டிலோட லோ பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ நம்ம பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் பார்த்துருப்போம் எப்படி வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகிறப்ப ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் கப் அண்ட் ஹேண்டில்லையும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இது பிரேக் அவுட்னு சொல்லக்கூடாது, இது பிரேக் டவுன். இந்த இடத்துல கிளியராக வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் நடந்திருக்கு. அந்த பிரேக் டவுன் ஆன கேண்டிலோட பீக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த கேண்டில் தான் வந்து நமக்கு என்ட்ரி கேண்டில். இந்த 3வது கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். என்ட்ரி பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஹேண்டிலோட ஹை தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், 1:1 ரேஷியோக்கு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ 1:1 ரேஷியோ நம்ம டார்கெட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு நம்ம என்ட்ரி எடுத்ததுலேருந்து கீழே இறங்கியிருக்கு. பட் ஆனால் வந்து நம்மளோட டார்கெட்டை வந்து அது கிளியராக வந்து டச் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 0.0102 அந்த பர்சன்டேஜில் வந்து மிஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பார்ஷியல் புக்கிங்கை பண்ணிடுறது பெட்டர். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்காது. மார்க்கெட் வந்து உங்களுக்கு சில சமயங்களில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்துட்டு ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறது கூடாது. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணுறது பெட்டர். ஸோ எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், 1:1 ரேஷியோவில் நீங்கள் பாதி ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. பாதி ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை நீங்கள் ஸ்டாப் லாஸாக மாற்றிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் 1:2 ரேஷியோக்கு வெயிட் பண்ணுங்கள். 1:2 ரேஷியோ வந்து நமக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட். சப்போஸ் ரீச் ஆகாமல் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாலும் நமக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாதி குவான்டிட்டிக்கு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிளியராக உங்களுக்கு இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.